எப்போதும் வீடு கட்டும்போது வாஸ்து பார்க்க வேண்டும். காற்று, நீர், நெருப்பு, பூமி, வானம் போன்ற பஞ்சபூதங்கள் சமநிலையில் இருந்தால் அந்த வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் என்று நம்பப்படுகிறது. சொந்த வீடு வாங்க விரும்பினால் எந்த ராசியினரும் எந்த கடவுளை வணங்கலாம்? காலி மனை வாங்கும் போது கவனிக்க வேண்டிய சகுனங்கள் என்னென்ன? பெரும்பாலானோருக்கு சொந்த வீடு வாழ்நாளின் பெரிய கனவாகும். இந்த கனவை நனவாக்க பலர் வாழ்நாளின் பெரும்பகுதியை செலவிடுவர். சிலருக்கு சொந்த வீடு வெறும் கனவாகவே இருக்கும். சொந்த வீடு ராசி யாருக்கு அமையும்? 4ஆம் வீட்டு அதிபதி அல்லது செவ்வாய் கிரகத்தின் பலம் அதிகமாக இருந்தால் அவர்களுக்கு சொந்த வீடு கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. 4ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் பலம் குறைந்தால் வீட்டில் வசிக்க முடியாத சூழல் ஏற்படும் அல்லது வீடு நீண்ட காலம் தங்களிடம் இருக்காது. எனவே சொந்த வீடு நிரந்தரமாக அமைய முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்கினால் போதும். நவகிரகங்களில் செவ்வாய் கிரகத்துக்கு பூமிகாரகன் என்ற பெயர் உள்ளது. செவ்வாயின் அதிதேவதை முருகன் என்பதால் எந்த ராசியினரும் முருகனை வணங்கலாம். வீடு வாங்க வணங்க வேண்டிய கடவுள். வீடு வாங்கும் போது ராசியின்படி கடவுளை வணங்கினால் கூடுதல் பலன் கிடைக்கும். மேஷ ராசி அம்பாள், ரிஷப ராசி சிவபெருமான், மிதுன ராசி மகாவிஷ்ணு, கடக ராசி அம்பாள், சிம்ம ராசி முருகப்பெருமான், கன்னி ராசி காவல் தெய்வங்கள் சித்தர்கள், துலாம் ராசி விநாயக பெருமான், விருச்சிக ராசி பைரவர் காவல் தெய்வங்கள், தனுசு ராசி முருகப்பெருமான், மகர ராசி அம்பாள், கும்ப ராசி குலதெய்வம் காவல் தெய்வங்கள், மீன ராசி மகாவிஷ்ணு. காலி மனை வாங்கும் போது. சொந்த வீடு கட்ட காலி மனை வாங்கும் போது சில சகுனங்களை கவனிக்க வேண்டும். நாதஸ்வர இசை கேட்பது, கோவில் மணி ஓசை கேட்பது, மணமக்கள் எதிரே வருவது, திருமணப் பெண்ணை மண்டபத்திற்கு அழைத்துச் செல்லும் நிகழ்ச்சி, கோயிலில் பூஜைகள் நடப்பது போன்றவை சுப சின்னங்களாக இருக்கின்றன. சுப சகுனங்கள் வாழ்க்கைக்கு சிறப்பாக. பசுமாடு எதிரில் வருவது, தம்பதிகள் ஜோடியாக எதிரே வருவது, நாய்க்குட்டிகள் மகிழ்ச்சியுடன் விளையாடுவது, பூஜை பொருட்கள், குழந்தை பிறந்த செய்தி கேட்பது, சுத்தமான துணியை ஒருவர் எதிரே கொண்டு வருவது, தெய்வ விக்கிரகங்கள் திருவீதி உலா செய்வது, பிரசவம் முடிந்து தாயும் சேயும் வீட்டுக்குள் நுழைவது, கிரகப்பிரவேச வீடு, திருமணம் நடப்பது, இறந்தவரின் இறுதி ஊர்வலம் போன்றவை அனைத்தும் சுப சகுனங்களாக கருதப்படுகின்றன. இந்த சகுனங்களில் ஏதேனும் ஒன்று உங்கள் கண்ணுக்கு தென்பட்டால் நீங்கள் செல்லும் காலி மனை சிறப்பாக அமையும். கட்டுமான பணிகள் விரைவில் மேற்கொள்ளப்பட்டு வாழ்க்கை அந்த வீட்டில் மங்களகரமாக நடைபெறும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர்.